தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. அன்பானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மை வெற்றிக்கு நடத்தும். அன்று யோசுவாவின் வாழ்க்கையில் தேவன் நடந்து கொண்டதை போல இன்றும் தேவன் நம்மோடு இருந்து செயலாற்றுகிறார் என்பதை எடுத்துரைக்கும் வலிமையான செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். யோசுவா புத்தகத்தின் சுருக்கம். இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு மோசேக்கு பின் இஸ்ரேல் மக்களின் தலைவராக செயல்பட்டவர் யோசுவா. இவர் கானான் நாட்டில் பல்வேறு பகுதிகளை கைப்பற்றி இஸ்ரேலின் குலங்களுக்கு பிரித்து கொடுத்ததை விவரித்து கூறுகிறது. முன்பு மோசேயின் மூலம் இஸ்ரேலரை வழிநடத்திய அதே ஆண்டவர் தொடர்ந்து யோசுவாவின் வாயிலாகவும் தம் மக்களுக்கு தாமே முன்னின்று போரிட்டு அவர்களுக்கு வெற்றியை அருளினார் என்பது இந்நூலின் மைய கருத்தாகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். யோசுவா ஒரு பெரிய பொறுப்பை பெற்றார். மோசே போன்ற பெரிய தலைவருக்கு பிறகு ஜனங்களை நடத்துவது எளிதான காரியம் இல்லை. ஆனால் தேவன் அவரிடம் சொன்னார், நான் உனக்கு கட்டளை இட்டதெல்லாம் செய்யும்படி மிகவும் பலங்கொண்டு தைரியமாய் இரு என்று. யோசுவா 1:7 இவ்வாறு கூறுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பயம், சோதனை, எதிர்ப்பு வரலாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கும் போது நாம் தைரியமாக முன்னேற வேண்டும். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த முக்கியமான அறிவுரை இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு நீங்காதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாயாக என்று யோசுவா 1:8 சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டும், தவறுகளிலிருந்து நம்மை காப்பாற்றும். ஆசாரியர்களுடைய கால்கள் தண்ணீரில் பட்டவுடனே தண்ணீர் நின்றது. யோசுவா 3:15-16 வரை உள்ள இறைவார்த்தைகள் இவ்வாறு கூறுகிறது. முதலில் விசுவாசத்தின் அடியெடுத்து வைப்போம், பிறகு தேவன் வழியை கண்டிப்பாக திறந்து தருவார். எரிகோ மதில் இடிந்த செய்தி நாம் எல்லோருக்கும் தெரியும். மனித பார்வையில் எரிகோ மதில் முடியாதது போல இருந்தது. ஆனால் துதிக்க துதிக்க, மக்கள் துதிக்க துதிக்க தேவனுடைய திட்டப்படி அற்புதம் நடந்த போது அது இடிந்து விழுந்தது. வெற்றி கிடைத்தது. மக்களே, நமது வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரலாம், கண்ணீர் இருந்து கொண்டே இருக்கலாம், தடைகள் வரலாம். இருந்தாலும் துதிக்க 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 தேவன் வழி செய்ய வல்லவர். அவர் வருவார், இடிந்து விழும், மாறும் எல்லாம். யோசுவா மக்களிடம் சொன்னார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. யோசுவா 24:15 இவ்வாறு சொல்கிறது. இது ஒரு குடும்ப தீர்மானம். இன்று ஒவ்வொரு குடும்பமும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எங்கள் வீட்டில் தேவனுடைய அன்பும் ஜெபமும் சமாதானமும் நிறைந்திருக்கட்டும் என்று தினமும் சொல்ல வேண்டும். அன்பானவர்களே, யோசுவா புத்தகம் நமக்கு சொல்லும் செய்தி இதுதான். தேவனை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் எந்த எரிக்கோ மதில் இருந்தாலும் தேவன் அதை இடிக்க வல்லவர் என்று நம்ப வேண்டும். இந்த இறை செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் நிச்சயமாக பகிருங்கள். வாருங்கள், ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே இயேசுவே, யோசுவாவை போல விசுவாசத்தோடு தைரியத்தோடும் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தையும் வாழ்க்கையும் உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்கள் தடைகளை நீக்கி உமது வழியில் நடத்தும். எரிக்கோ மதில் இடிந்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள், தோல்விகள், வேதனைகள், வலிகள் எல்லாம் மாறி போக செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்டுக் கொள்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாழ்க. நன்றி, வணக்கம்.